ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 16/10/2025 அக்டோபர் 16 நம்ம ட்ரேட் பண்ணோம். 9:51க்கு நம்மளோட ட்ரேட்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டு, இதுக்கிட்ட இருக்கும்போதே நம்மளோட ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிட்டு மொத்தம் ஒரு 5 கேண்டில் அப்படின்னா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ என்ன பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோன்னா, எனக்கு கேண்டிலை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிலில் மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 145 லாட்டு வந்து ஒரு பையர் சைட்லேருந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து 145 லாட்டை மார்க்கெட்டில் போடுறான் அப்படின்னாலே, ஸோ அதுவும் கேப் அப் ஓப்பனில் போடுறான்னாலே, ஸோ அந்த இடம் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் திருப்பி நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிட்டு ஒரு டோஜி மாரி வச்சுருக்கான். ரைட் சைடில் திருப்பி லிமிட் ஆர்டரில் ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க, 82,000 லாட்டு. ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் இருக்கிறதுலாம் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களாம் செல்லர்ஸு. ஸோ எல்லா ஆர்டர் ஃப்ளோவோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதை தான் பேசிக்காக நான் சொல்லுவேன். ரைட் சைடில் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் செல்லர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 145 லாட்டை போட்டதுக்கு மார்க்கெட்டில் லிமிட் ஆர்டரில் 82,000 லாட்டை போட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்கை கான்செப்ட். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்போம். ஸோ இது வந்து ஒரு டேவோட ஃபேர் ப்ரைஸு, ஒரு டேக்குன்னு ஒரு ஃபேர் ப்ரைஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், 25,506. அப்போ 25,506 இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 25,506 எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், 145 லாட்டை போட்டதுனால இந்த ஃபேர் ப்ரைஸுக்கு மார்க்கெட்டு திருப்பியும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தது. இங்கேருந்து போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ சேம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 88,000 லாட்டை வந்து ரைட் சைடில் வச்சு மார்க்கெட் வந்து அன்செக்யூராக இருக்குது. ஸோ லிமிட் ஆர்டரில் பை பண்ணாங்களா. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு அவங்க ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு டிப் கொடுக்குற மாதிரி இந்த 82,000 லாட்டு போட்டதுக்கு மார்க்கெட் இங்கே வரும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கரெக்டாக நமக்கு இந்த போர்கை மார்க்கெட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இங்கே கீழே வரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஷார்ட்டுக்கு நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு கீழேயும் மார்க்கெட் போகாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். பிகாஸ் ஆஃப் ஹையஸ்ட் லாட்டு 145,000 லாட் வந்து 145K லாட்டு, 1,45,000 லாட்டை இங்கே மார்க்கெட் போட்டதுனால மார்க்கெட் இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கும்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் பை பண்ண விரும்பலை. பிகாஸ் ஒரு ரெண்டு தான் ட்ரேடு தான் பண்ணேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக 2 ட்ரேட் தான் பண்ணேன். ஒரு கால் சைடு, ஒரு புட்டு சைடு. இப்போது என்னோடய கால் சைடை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கும்போது என்ட்ரி எடுத்து இந்த இதுக்கிட்ட போகும்போது க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து டேரெக்டாக இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு ஒரு பையிங் சைடில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நமக்கு அது வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்னா 2 ட்ரேட் போதுமானது. என்னோடய கேபிட்டல் ஒரு 15,000 தான். ஸோ 15,000 வச்சு என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 20%, 25% அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதிகமாக நான் ஸ்கேல் பண்ணலை. 2 ட்ரேடு. இங்கே பாருங்கள், 217க்கு எடுத்ததை 224க்கு க்ளோஸ் பண்ணேன். இடையில இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகலை. ஓகேங்களா. அதனால் இங்கே இடையில ஒன்று தெரியுது. ஸோ இங்கே பை பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 156, இது பார்த்திங்கன்னா 156க்கு என்ட்ரி எடுத்தேன். 174க்கு என்னோடய பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ 2 ட்ரேடு, இது எனக்கு போதுமானதாக இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்குது. 560 வரைக்கும் மார்க்கெட் போகும். இருந்தாலும் நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இது வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ், பாய்.